வாழ்க்கையில அவர் பார்க்காத கஷ்டமே இல்லக்கா. ரொம்ப வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தாரு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வரவே 5 வருஷம் ஆச்சு. சரி விடுக்கா, நானும் உங்களை ரொம்ப நேரமா உட்கார வச்சு என் கதையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். இப்ப தம்பி எங்கம்மா போயிருக்கு? அக்கா ஒரு நிமிஷம்க்கா. இன்னைக்கு கமலியோட நினைவு நாள்க்கா, அதான் கல்லறைக்கு போயிருக்காரு. ஏண்டா கொலகாரன் நாயே, என் பொண்ணை கொன்னுட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்கல்ல? நான் உன் வாழ்க்கைய அழிக்காம விட மாட்டேன்டா. கடைசியில எனக்கு ஒரு கொல்லி கூட உடைக்க கூட என் பொண்ணு இல்லாம பண்ணிட்டல. அத்தை, இனிமே உன் வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு நொடியும் மரண வேதனையை தாண்டா அனுபவிக்க போற. அனுபவிக்க வைக்கிறேன்டா. அண்ணா யாருடா அண்ணன்? கொலகார நாய, எங்க வைத்திருச்சல உன்னை சும்மா விடாதுடா. கமலி, நீ ஏமா இங்க வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாது தங்கம், நீ போ. சித்தப்பா அங்க நிக்கிறாங்க கமலி, நீ போ. போ கமலி. அப்பா நீங்க வந்தாதான் நான் போவேன். அடம் பிடிக்க கூடாது கமலி. அப்பா நீங்க வாங்கப்பா. எழுதி வச்சுக்க, இன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள். டேய் வாடா, வாமா போலாம். என் பொண்ணை கொன்னுட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்கல்ல? எழுதி வச்சுக்க, இன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள். நான் உன் வாழ்க்கைய அழிக்காம விட மாட்டேன்டா. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பெத்துக்கலையாமா? எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா ஸ்ரீய சரியா வளர்க்க முடியாதுன்னு அவர் குழந்தையே வேணான்னு சொல்லிட்டாருக்கா. அப்புறம் எப்படிமா? தள்ளிதாக்கா படுக்கிறோம். இந்த 5 வருஷத்துல எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லக்கா. ஏமா? அவர் இன்னும் கமலியதாக்கா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. கரு டியூப் வெடிச்சு கமலி இறந்தப்போ அங்க நான் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அப்போ அவர் பட்ட வேதனை இருக்கே, கொஞ்சம் நெஞ்சம் இல்லக்கா, என் நெஞ்சே ஒரே வச்சிருச்சு. கமலி இறந்ததுக்கு அப்புறம் அந்த அதிர்ச்சியில அவர் 8 மாசம் நடைபெடமா மட்டும்தாக்கா வாழ்ந்துட்டு இருந்தாரு. விட்டிருந்தா செத்துருப்பாருக்கா. எனக்கும் என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல என் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன். போறவ வரவெல்லாம் என்னை பொண்டடியாக்கி காசப்பட்டான். அன்னைக்கு அவருக்கு துணையா நான் இருந்தேன். இப்போ இன்னைக்கு அவர் எனக்கு துணையா இருக்காருக்கா. வாங்க, வெந்நீர் வச்சிருக்கேன், போய் குளிங்க. அம்மா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுமா, நான் போறேன். சரிக்கா. எங்க என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க? இன்னைக்கு கல்லறைக்கு கமலி அம்மாவும் ராஜாவும் வந்திருந்தாங்க. ராஜா மகளுக்கு கமலின்னு பேர் வச்சிருந்தாங்க நந்தினி.
ஒரு செகண்ட் அப்படியே செத்துட்டேன்டி. கமலி அம்மாவுக்கு என் மேல கொஞ்சம் கூட கோவம் குறையல. விடு மதன, கண்டிப்பா ஒரு நாள் அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. நந்தினி, நானா என் கமலிய கொன்னேன்? இல்லடா, என்ன நடந்துச்சுன்னு தான் எனக்கு தெரியும்ல. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. நீ ரெஸ்ட் எடு. நான் பாப்பா வரலான்னு பார்த்துட்டு வரேன். ம்? ஏய் மச்சான், அங்கே பாரு அவன் ஆளோட பொண்ணு. ஏ செல்லக்குட்டி, இங்க வாங்க. சொல்லுங்க அங்கிள். இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க. வேணாம். யாருக்கிட்டயும் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க. யாரு அவனா? உங்க அப்பன்? உங்க அப்பாலாம் செத்து பல வருஷம் ஆச்சு. இல்ல, சாகல. அவங்க தான் என் அப்பா. அதான் நான் தான் சொல்றேன்ல, உங்க அம்மா அவன் தான் உங்க அப்பான்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க செல்லம். இல்ல, அவங்க தான் என் அப்பா. அங்கிள், நீங்க போய் சொல்றீங்க அங்கிள். அவரு தான் என் அப்பா. அப்பாலாம் ஒன்றும் சாகல. ஏண்டி எழுகுற? என்னாச்சு? அம்மா, என் அப்பா யாருமா? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கேக்குற? இல்லம்மா, அந்த அங்கிள் தான் உங்க அப்பா செத்துட்டான், உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப மதனப்பா என் அப்பா இல்லையாம்மா? யாரடி சொன்னது? வா காட்டு. டே மச்சான், வரடா அவன் வசந்தம் உள்ள. வட்டும் இன்னைக்கு அவளை நான் எப்படி கரெக்ட் பண்றேன்னு மட்டும் பாரு. யாருடி? இவங்க தான். ஏண்டா, உன்னை உங்க அம்மா ஒருத்தனுக்கு தானே பெத்தா? ஏய், என்னடி ஓவரா பேசுற? சாவடிச்சுறேன் உன்னைய. என்ன எகுற? பச்சை பிள்ளைகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது உனக்கு? உன்னையெல்லாம் நான் உண்மையை தானே சொன்னேன். எதிர உண்மை? எது உண்மை? என்ன மயிர உனக்கு தெரியும்? இனிமே என் பொண்ணை கூப்பிட்டு தேவையில்லாம ஏதாவது பேசுன செருப்பு பிஞ்சிரும் ராஸ்கல். நீ வாமா போலாம். ஏன் ஸ்ரீ, கண்ட நாயெல்லாம் அப்பா பத்தி தப்பா பேசினா அதுக்கு நீ கண்ணை கசக்கிட்டே வருவியா? சரி, அங்க போய் உட்காரு. இந்த குடி. பொம்பளை புள்ளனா போல்டா இருக்கணும்டா. எதிர்த்து போராடணும். அப்பதான் அவனுங்கெல்லாம் அடங்குவானுங்க. மதனப்பா எங்கம்மா? மேல ரூம்ல இருக்காருடா. அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது என்ன? ஏம்மா? இன்னைக்கு கமலி அம்மாவுக்கு நினைவு நாள், அதான். அம்மா, அப்ப அந்த அங்கிள் சொன்னது உண்மையாமா? இல்ல ஸ்ரீ, பாப்பாவை டெய்லி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது யாரு? மதனப்பா. பாப்பாக்கும் அம்மாக்கும் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது யாரு? மதனப்பா. நம்மள நல்லா பாத்துக்கிட்டு அப்புறம் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறது யாரு? மதனப்பா தானே? ஆமாமா. அப்ப அவரு தானே உன் அப்பா? ஆமா. இனிமே யாரு கேட்டாலும் எங்க அப்பாவை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு அங்கிள்னு கேட்கணும், சரியா? சரிங்கம்மா.
சரிடா தங்கம், குட் கேர்ள். குடி. மேல போய் ட்ரெஸ் மாத்திக்கிறீங்களா? ம் ம் சரிம்மா. ஆ. ஸ்ரீ, படிச்சது போதும், வாமா தூங்கலாம். சரிம்மா. என்னங்க? உன்னை விட்டு என்னால இருக்க முடியலடா. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அதான் வந்தேன். நீ பயப்படாத, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமா இருக்கியா? என்னாலதான் உன் கூட நினைச்ச மாதிரி வாழ முடியல. ஆனா உன்னை சுத்தி நான் எப்பவும் இருந்துட்டே இருப்பேன்டா. உனக்கு ஒண்ணுனா நான் எந்த எல்லைக்கு போவேன்? ஏங்க ஏங்க என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் படுத்துக்க, நான் சோஃபாவில் கீழே படுத்துக்கிறேன். பாப்பா பார்த்துக்க. என் பொண்ணு வாழ்க்கையை அழைச்சிட்டுலடா. அத்தை, சாவுடா.